ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் திங்க் அண்ட் கமெண்ட். எனக்கு ஒருத்தவங்க பர்சனலாக பிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரெட்டை தூக்கு அது ஏன் 2 தடவை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது அவர் கொலை பண்ணது, கற்பழிச்சது, இது ரெண்டுக்குமே சேர்த்து தான் ரெட்டை தூக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிறையா கேசஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்ஷனுக்கெலாம் கேஸ் புக் ஆகிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு 3 வருஷம், ஒரு இதுக்கு 2 வருஷம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்ஷன் எப்படிலாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அதன் அடிப்படையை வச்சு தான் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வருஷம் அப்படின்னா டேரெக்டாகவே 5 வருஷம் இருக்காது, பிரித்து தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நமக்கு 5 வருஷம் போல் ஒரு தீர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். என்ன தான் கோர்ட்டு தீர்ப்பு சொன்னாலும் பெரிய பெரிய கேசஸ்லாம் ஈஸியாக பணத்தை வச்சு வெளில வந்துடுறாங்க. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி. குண்டாஸெல்லாம் அப் டு 1 இயர் வரைக்கும் இருக்குது. ஆனாலுமே அவங்க அதை இன்பிட்வீனில் பிரேக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய குற்றங்கள், பெரிய பெரிய கேசஸ்க்கெலாம் எக்ஸ்டென்ஷனே கிடைக்காத அளவுக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெரிய குற்றங்களுக்கு எது எக்ஸ்டென்ஷன்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் தெரிஞ்சுக்க வைங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.